கரூர்ல கிட்டத்தட்ட 38 பேர் இறந்து போயிட்டாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி. இன்னும் 55 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. விடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை டெத்து சொல்ல போறாங்கன்னு தெரியல. 6 குழந்தைங்க உயிர் எதுக்கு நம்ம உயிர் இன்னைக்கு பறி கொடுத்தோனே தெரியாம போயிருக்கு. இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை வேற எங்கேயோ திசை திருப்பி டிஎம்கே விசஸ் டிவிகேல போயிட்டு இருக்கு. அங்க ஸ்பாட்ல என்ன அடிச்சிட்டு இருக்காங்க, இங்க ஆன்லைன்ல அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப லிட்டரலி நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதோட பதட்டமும் பயமும் 8:30 மணிக்கு இந்த நியூஸ் கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப மணி கிட்டத்தட்ட 11:30க்கு மேல ஆகுது. இப்ப வரைக்கும் என்னால அந்த பதட்டத்துல இருந்து வெளியிலேயே வர முடியல. ஏன்னா இழந்தவனுக்கு தான் அதோட வலியும் வருத்தமும் தெரியும். இங்க இருந்து பேசுறவனுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லதான் முடியும். இந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்க முடியல. ஆனா இந்த வலியோட இன்னொரு கோவம் என்ன வருதுன்னா, இந்த முட்டாள்தனமான மக்கள் மேலதான் இன்னும் கோவம் வருது. பைத்தியக்காரத்தனமான இந்த ஒரு ஃபேன் பேஸ்ட் இன்னைக்கு நடந்திருக்க இந்த கூட்ட நெரிசல் ஒரு பொலிட்டிசைஸான ஒரு டேஷ்னாலையும் நடக்கல. எல்லாமே இந்த முட்டாள்தனமான ஃபேன் பேஸ்ட். அவ்வளவுதான். அவன் கொடுக்கல, இவன் இடம் கொடுக்கல, இவன் பாதுகாப்பு கொடுக்கல. என்ன கிழிச்சிருப்பீங்க? பாதுகாப்பு கொடுத்திருந்தா என்ன கிழிச்சிருப்பீங்கன்னு கேக்குறேன். 8 மணிக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட பேச போறேன்னு ஒருத்தன் குடுக்கறாங்க லெட்டரு. 8 மணிக்கு கொடுக்கறதுக்கு துரை இங்க இருந்து 8 மணிக்கு தான் கிளம்பியே போறாரு. சரி, நீங்க கிளம்பி போறீங்க. அங்க ஒருத்தன் வெயில்ல காத்துக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு தெரியுமா என்ன நிலைமையில இருக்க போறோன்னு? இந்த வெயில் அவனை எவ்வளவு தூரம் பாதிக்கும்? கூட்டிட்டு வந்திருக்க குழந்தைங்க எவ்வளவு எந்த யோசனையில குழந்தைங்களை கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறானுங்கன்னே தெரியல. அவ்வளவு வீடியோ நியூஸ் சேனல் வேலை பாக்குற நானே எடுத்து போட்டேன். குழந்தைங்களை கூட்டிட்டு போய் குழந்தையோட நின்றுட்டு பஸ்ஸை மறைக்கிறாங்க. குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுட்டு இந்த கூட்டத்துல நின்று நசுங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? என்ன இழவு வேணாலும் பண்ணுங்க. உங்க பிரபலமான விஷயங்களை எப்படி வேணாலும் காட்டுங்க. உங்க ஃபேன் பேஸ்ட எப்படி வேணாலும் காட்டுங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்களை கூட்டு போய் குழந்தைங்களுக்கு என்ன புரியும்? நீங்க தூக்கிட்டு போய் காட்டுறதுனால விஜய்க்கு அந்த குழந்தை அடையாளம் தெரியுமா? இல்ல அந்த குழந்தைக்கு விஜய் அடையாளம் தெரியுமா? 6 உயிர் போயிடுச்சு, 38 உயிர் போயிடுச்சு. பயங்கர பேனிக்கா இருக்கு. எவ்வளவு மோசமான விஷயம் இது. அரசியல் களத்துல நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது. நிறைய ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. பெங்களூர் ஆர்சிபி வின் பண்ணப்ப இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டுல வேற வேற விஷயங்களுக்கு அந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல இறந்திருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும். பட் இன்னைக்கு நடந்தது முழுக்க 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 கேர்லெஸ்ஸான ஒரு விஷயம்.